இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பேச தெரிஞ்சாலும் இந்த சிச்சுவேஷனில் எப்படி பேசுறது, இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் எப்படி பேசுறது அப்படிங்கிற தயக்கம் நம்மளுக்கு ஒரு இந்த டென்ஸு இதெல்லாம் ப்ரப்போசிஷன் இந்த ஆன் இன் ஃப்ரம் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி பேசுறதுல கொஞ்சம் ஒரு வேளை குழப்பம் இருக்குது, தயக்கம் இருக்குது அப்படின்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஹாய், நான் ஜெஸ்ஸி, TEFL certified English trainer. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃப்ரம்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரம்ங்கிற வேர்டோட யூசஸ் என்ன, ஃப்ரம் நான் ரொம்ப டெக்னிக்கலாக கிராமர் கிளாஸ்க்குள்ளே போகல, கிராமர் அப்புறம் பார்த்துக்கலாம், அது வேறு வீடியோஸில் உங்களுக்கு நான் கிராமர் டீச் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கிராமர்லாம் வேண்டாம், எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் போதும்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. எஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டோம், காலேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா காலையில் போயிட்டு அங்கே படிச்சுட்டு ரொம்ப முக்கியம். ஸ்கூல் காலேஜ் போனால் என்ன பண்ணணும்? படிக்கணும். போயிட்டோம், படிச்சுட்டோம், ஈவினிங் பெல் அடித்தோடனே கிளம்புறோம், பஸ் ஏறுறோம், அவசரமாக வீட்டுக்கு வரோம். வீட்டில் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் அப்படியே அடிச்சு பிடிச்சி வருது. சரியா? அப்போது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் யாரோ ஒருத்தங்க கெஸ்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க, என்ன எங்கேருந்து வர, எங்கே போயிட்டு வரேன் அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் காலேஜ்லேருந்து வரேன், நான் ஸ்கூல்லேருந்து வரேன், நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் வேலையிலேருந்து வரேன் அப்படி சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல், I'm coming from college, I am coming from school, I am coming from school அப்படின்னா நான் ஸ்கூலில் இருந்து வரேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம I am coming from schoolன்னு சொன்னோமா, அது கரெக்டு. அதே மாதிரி I came from school அப்படின்னு சொல்லலாம். I came from school, I came from school அப்படின்னா நான் ஸ்கூலில் இருந்து வந்தேன். நீங்கள் என்ன தமிழில் கேட்டிங்கன்னா ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல் கரெக்டா இல்லை ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூல் கரெக்டா அப்படின்னா அந்த செகண்டில் நாம் எடுக்கிற டெசிஷன் தான். நான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேங்கிறதும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தப்பே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்போக்கன் இங்கிலீஷில் தப்பே கிடையாது. ஓகேயா? ஃபைன். ஸோ நீங்கள் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் ஐ கேம் ஃப்ரம் த ஸ்கூல்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபைன். இப்போது நம்ம இருக்கோம். ஓகே, அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, சரி இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சுல, சாயந்தரம் நான் என்ன பண்ணணும்? படிக்கணும், புக் எடுக்கணும், படிக்கணும். ஓகே, அப்போது படிக்கலையா அப்படின்னு அவரே, அதான் அவன் எங்கேருந்து வரேன்னெல்லாம் ஒருத்தர் நிற்க வச்சு கேள்வி கேட்டார்ல, அவரே படிக்கலையா, என்ன படிக்கிறதுலாம் இல்லையா தம்பி அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என் ஃப்ரெண்டு 4லேருந்து தான் படிப்பான், என் ஃப்ரெண்டு 4லேருந்து படிப்பான். ஓகே, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நானும் எப்போ தான் படிப்பேன்? 4லேருந்து படிப்பேன். ஓகே, நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்னில எந்த விஷயம் நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த முடிவாக இருந்தாலும் இதுக்கு மேலே நான் ரொம்ப சமத்தாக இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் கூட 4லேருந்து இந்த நிமிஷத்துலேருந்துன்னு ஒரு முடிவு எடுப்போமா? எந்த முடிவுமே அந்த நிமிஷத்துலேருந்து எடுக்க மாட்டேன். 4லேருந்து நான் ரொம்ப சமத்து கேர்ளாக இருப்பேன். அந்த மாதிரி தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். ஆமாவா? ஓகே, 4லேருந்து நான் எந்த வம்பு தும்புக்குமே போக மாட்டேன், எல்லாமே நாளைக்கு. அதே மாதிரி தான் நான் 4லேருந்து படிப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவு வரோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட் இல்லையா, ஃப்ரெண்டு அப்படி சொன்னான். ஓகே, என்ன சொன்னான்னா, மை ஃப்ரெண்ட் வில் ஸ்டடி ஃப்ரம் டுமாரோ, மை ஃப்ரெண்ட் வில் ஸ்டடி ஃப்ரம் டுமாரோ அப்படின்னா என் ஃப்ரெண்டு 4லேருந்து படிப்பான். மை ஃப்ரெண்ட் வில் ஸ்டடி ஃப்ரம் டுமாரோ அப்படின்னா 4லேருந்து என் ஃப்ரெண்டு படிப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன் படிக்கல அப்படின்னா நம்ம அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, டைரக்ட் ரிப்ளை கிடையாது. என் ஃப்ரெண்டு 4லேருந்து படிப்பான். யாரா இது? உனக்கு யாரா சொன்னா? ஃப்ரெண்டு 4லேருந்து படிப்பான்ட்டு உனக்கு யாரா சொன்னா அப்படின்னு சொன்னால் ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் மை ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஐ ஹியர்ட் இட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். ஓகே, இது யாரா சொன்னா? ஐ ஹியர்ட் இட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஓகே, என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கேட்டேன். ஓகே, ஸோ ஐ ஹியர்ட் இட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், ஐ ஹியர்ட் இட் ஃப்ரம் மை ஃப்ரெண்டு. சரி, அப்போது யூ ஹியர்ட் இட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். அப்போ என்ன தான் சொல்ல வர? இப்போ படிப்பியா மாட்டியா? ஆமாம், படிப்பேன். ஐ வில் ஸ்டடி இட் ஃப்ரம் டுமாரோ,
I will study from tomorrow. நாளையிலிருந்து படிப்பேன். ஓகே, I will study from tomorrow. ஃப்ரெண்டு டுமாரோலேருந்து ஸ்டடி, அது நான் அவன் ஃப்ரெண்டு சொன்னான், அதனால நானும் ஸ்டடி ஃப்ரம் டுமாரோ. ஓகே, சரி ஃபைன், சரி என்னோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அவர் வந்து அப்படி நம்ம புக்கு நோட்டெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, இது என்னடா நோட்டில் இது என்ன எழுதியிருக்க, இது கொஞ்சம் சரியா இல்லை, இது என்ன மிஸ்டேக் இருக்குது, இது என்ன, இது எங்கே இருந்து எழுதுன அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐ ரோட் இட் ஃப்ரம் மை புக். ஐ ரோட் இட் ஃப்ரம் மை புக். ஐ ரோட் இட் ஃப்ரம் மை புக் அப்படின்னா புக்கில் இருந்து எடுத்து தான் எழுதியிருக்கேன், நானா சொந்தமாக எல்லாம் எழுதலை, புக்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஐ ரோட் இட் ஃப்ரம் மை புக். ஐ ரோட் இட் ஃப்ரம் மை புக். ஓகே, ஐ ரோட் இட் ஃப்ரம் மை புக் அப்படின்னா நான் புக்கில் இருந்து தான் எழுதினேன் அப்படின்னா. சரி, இவ்வளோ எழுதியிருக்க, இது இவ்வளோ தப்பாக வேற எழுதியிருக்க, எப்போ தான் இவ்வளோத்தையும் உட்காந்து எழுதுன, எப்போ உனக்கு இவ்வளோ எழுதுறதுக்கு நேரம் கிடச்சிச்சு, அதுலேயும் சரியாக எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக வேற எழுதியிருக்க, எப்போ எழுதின இதை அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் காலையில் எழுதினேன் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்கு அந்த டைமில் நான் எழுதினேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஐ ரோட் இட் ஃப்ரம் 6 to 7. ஐ ரோட் இட் ஃப்ரம் 6 to 7 அப்படின்னா நான் காலையிலங்கிறது நீங்கள் ஏஎம் பிஎம் மார்னிங் அப்படிங்கிற வேர்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ரோட் இட் ஃப்ரம் 6 to 7. ஐ ரோட் இட் ஃப்ரம் 6 to 7 in the morning. ஐ ரோட் இட் ஃப்ரம் 6 to 7 in the morning. ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் இந்த ஃப்ரம்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி சடன் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் இப்போது ஃப்ரம்ங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் கிராமட்டிக்கலாக சொல்கிறேன், இல்லை எனக்கு சென்டென்சஸ் எல்லாம் சொன்னேன் போதும் அத்தோட விடு அப்படின்னா இது வேண்டாம், இதோட கிளம்பிடுங்க, வீடியோ இதுக்கு மேலே பார்க்காதீங்க. கிராமட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா ஃப்ரம்ங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இப்போது பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் வந்து இப்போது நான் இருக்கிறது நாமக்கல்லேருந்து சென்னைக்கு வந்து பஸ் போகுதுன்னா, ஓகே, பஸ் எங்கேருந்து எங்கே போகுது, நாமக்கல்லேருந்து சென்னை போகுது. ஓகே, அப்போது ஃப்ரம் நாமக்கல்ல இருந்து, ஃப்ரம் நாமக்கல் டு சென்னை, ஃப்ரம் நாமக்கல் டு சென்னைக்கு. ஓகே, ஃப்ரம் நாமக்கல், அந்த ஃப்ரம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிற வேர்டு தான் என்னது, ஃப்ரம். ஓகே, புரியுதா? இதுதான் கிராமட்டிக்கலாக வந்து நீங்கள் அந்த ஃப்ரம்ங்கிற வேர்டோட அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஃப்ரம்ங்கிற வேர்டை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலில் இருந்து ஃப்ரம் ஸ்கூல். அங்கே பாருங்கள், பஸ்ஸுக்கே வரலாம். ஃப்ரம் நாமக்கல் அப்படின்னு சொன்னேன்னா ஃப்ரம் நாமக்கல். அப்போது இந்த இருந்துங்கிற வேர்டு எங்கே இருக்குது, நாமக்கலுக்கு முன்னாடி இருக்குது. இதுவே தமிழில் நாமக்கல்லில் இருந்துங்கிற வேர்டு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு பின்னாடி வருது. அப்போது இருந்துங்கிற வேர்டு இங்கிலீஷில் முன்னாடி வருது அண்டு தமிழில் வந்து பின்னாடி வருது. இதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தமிழோட ஸ்டைலே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இது இங்கிட்டு வருது, தமிழ் அங்கிட்டு வருது, பயங்கர குழப்பம். அதனால தான் நம்மளால வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியறதில்ல. சரியா, சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமட்டிக்கலாக நான் இன்னும் டீட்டெயிலாக என்னோடய கிராமர் வீடியோஸில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட் சென்டென்சஸ் மட்டும்தான். சரிங்களா, இதுக்குள்ளே டீப்பாக போனோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு இந்த ஃப்ரம்ங்கிற வேர்டில் நிறைய கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இருக்குது. பட் அதெல்லாம் படிப்படியாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா அது லெசன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதாவது டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா அதையும் வந்து காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த டாபிக் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Jessie. Take care.